கல்வி சுடர் விருதுகள் சொன்னாங்க. எதனால அந்த சுடர் அப்படின்றதுன்னா, ஆசிரியரின் வாழ்க்கை ஒளியூட்டும் விளக்குகள் பலன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆசிரியரோட வாழ்க்கை அப்படின்றது, ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்க மூலியமா தான் இந்த ப்ரொஃபஷனே வந்திருக்கும் எல்லாருக்குமே. எத்தனை பேர் ஆசிரியரை பார்க்காமலே நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே டீச்சர் பார்த்துட்டு தானே போயிருப்போம். டீச்சரை ஃபேஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி சார் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? கேரக்டர்ன்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஸோ எதனால அந்த கேரக்டர் பத்தி டீச்சர்ஸ்க்கு சொல்றாங்க? டீச்சர்ஸ்க்கு எதனால சொல்றாங்க? have a positive thoughts. டீச்சர்ஸ்க்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் இருக்கணும், ஒரு குட் வேல்யூஸ் இருக்கணும் இல்லையா? அது எங்க படிச்சிருக்கீங்க? குவாலிட்டிஸ் ஆஃப் மாண்டசரி டீச்சர்ல படிச்சிருக்கீங்க, கரெக்டா? ஸோ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றேன், நான் உங்களை பார்க்கறேன், ஒரு இடத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க வேணா ஓடிடுவீங்க, ஆனா நான் உங்களை கூப்பிட்டு பேசுவேன், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? நீ எந்த உச்சத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப அதை ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஒரு ஆள் யாருன்னா அந்த டீச்சர் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையோட உச்சத்தை தொடும்போது நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்க கூட சந்தோஷப்படுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஆசிரியர், என்னோட ஆசிரியர் இன்னைக்கு என்னை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், என் டீச்சர் ஸ்டெஃபியா நம்ம பொண்ணா. ஏன்னா அப்பையில இருந்து நான் பாத்தீங்கன்னா மேடையில எல்லாம் பேசுவேன், அந்த மாதிரி ஒரு டேலண்ட் எனக்கு இருந்தது. பிராக்டிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள் தியரட்டிக்கலா போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் படிச்சது கொடைக்கானல்ல படிச்சேன். கொடைக்கானல்ல படிக்கும் போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமே கொடுத்துருந்தாங்க சிஸ்டர்ஸ். இப்போ ப்ராக்டிக்கலா காட்டுவாங்க, எங்களுக்கு கார்டன் போய் காட்டுவாங்க, இந்த லீவ் எப்படி வந்ததுன்னு காட்டுவாங்க. அந்த ரூட்ல இருந்தே சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள். மெயினா நான் நிறைய கத்துக்கிட்டது டிசிப்ளினை கத்துக்கிட்டேன். எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பணிவா இருக்கணும், எப்படி ஒரு தன்னடக்கத்தை நம்ம கொடுக்கணும்ன்றது. ஸோ நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், உனக்கு ஒரு கிரீடம் தலையில வரும், அந்த கிரீடத்தை நீ பாதுகாத்து வச்சுக்க எங்க டீச்சர் சொல்லல. கிரீடம் யாருக்குனாலும் மாறும் வாழ்க்கையில, அவங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை கீழே போட்டு உடைச்சிடாதுன்னு சொன்னாங்க. சோ அப்ப எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா? அது நம்மளுக்கு ஒரு கிரீடம் நம்ம லைஃப்ல என்னைக்குமே வரும். அந்த கிரீடத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும்? பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க கூடாது. அது என்னைக்குமே நம்ம கிரீடம் அந்த தலையில இருக்கணும்ன்றது நம்ம நடந்துக்கிற விதத்திலையும் நம்ம சொல்லிக் கொடுக்கிற விதத்திலையும் தான் இருக்கும்.